வந்து நைட் சஃபாரி தான் போகணுன்னு தான் பிளான் இருந்தது. பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே போகிறதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்குது. அதுவும் இல்லாமல் வந்து இன்றைக்கி சண்டே. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட்லியாக இருக்குது. அது ஃபேமிலியோடு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். காஸ்ட்லியானா மினிமம் ஒரு 6000 to 7000 கிட்டத்தட்ட வருது ஒரு பர் பர்சனுக்கு. ஸோ ஃபேமிலியாக போகிறதா இருந்தால் இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணி போகிறதா இருந்தால் நல்லாயிருக்கும். போகணும் தான் இருந்தேன். பட் இந்த வாட்டி போகலாம், அடுத்த வாட்டி போகலாம், அடுத்த வாட்டி எப்படி இருந்தாலும் வருவோம் இல்லைங்களா. ஸோ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் விட்டுட்டேன். நான் இப்போ என்ன பார்த்துட்ருக்கேன்னா நான் வந்து கேப் புக் பண்ணியிருக்கேன். இங்கேருந்து சாங்கியோட பீச்சுக்கு தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீச்சுக்கு போயிட்டு பீச்சாக காட்டுறேன். பீச் முடித்த உடனே அங்கே பக்கத்தில் வேறு என்ன இருக்குது அப்படின்றது நம்ம பார்த்துட்டு அப்படியே ஒரு ஃப்ளோவில் போக வேண்டியதாங்க. ஒரு பிளான் அந்த மாதிரிலாம் கிடையாது. பிளான் பண்ணாமல் அப்படியே ஒரு ஃப்ளோவில் போகலாம் அப்படின்னு தான் நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம லிட்டில் இண்டியாவில் தான் இருக்கோம். நீங்கள் பார்க்கலாம் ஃபுல்லாக பாருங்கள். சியாத் அல்வி ரோடா அங்கே தான் நம்ம சாப்பிட்டது. அங்கே சாப்பிட்டு இப்போது போயிட்டுருக்கோம். இங்கேருந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் கிட்டத்தட்ட இருக்குது. சாங்கி பீச் ரோடுன்றது வந்து ரொம்ப தூரம்தான். அந்த 20 கிலோமீட்டர்ஸ் 21 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 40 மினிட்ஸ் கிட்டத்தட்ட இல்லை ஒரு 1 hour கிட்ட ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் பீச்சுக்கு போய்ட்டு உங்களை பார்ப்பேன். பேருக்கு தான் இங்கே வந்து சண்டேவாக இருக்குது. சண்டே ஒரு நாள் லீவ் கிடச்சா நான் போய் தூங்கிடலாம் அப்படின்னு வந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல எப்படின்னு வந்து சுத்தமாக ஜனங்களே இல்லைங்க. எந்த பக்கம் பார்த்தாலும் ஜனங்களே இல்லை சுத்தமாக. நான் இப்போ பீச்சுக்கு வந்திருக்கேன் இல்லைங்களா. பீச்சுக்கு ஏதோ கொஞ்சம் பேர் இருக்காங்க. மேபி வேறு பீச்சில் இருக்கலாம். இங்கே ஒரு 2-3 பீச் இருக்குதுன்னு வந்து சொன்னாங்க. எனக்கு கரெக்டாக தெரியல. மேபி 2-3 பீச் வந்து இருக்கிறதால அங்கே எங்கேயாவது போயிருக்கலாம். இது வந்து சாங்கி பீச் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சாங்கி பீச் பார்க்கு. இது ஃபுல்லாகவே வந்து இந்த போர்ட் அதெல்லாமே இருக்குது. ஃபெரி டெர்மினல் எல்லாமே வந்து இருக்குது. ஃபெரி டெர்மினல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹார்பர் ஃப்ரண்ட் அப்படின்னு வந்து இருக்குது. அது கூட ஃபெரி டெர்மினலாக தான் சொல்லுவாங்க. இதெல்லாம் பாருங்களேன். நம்ம ஈசிஆர் இல்லைன்னா கேரளா சைடெலாம் பீச்சு எல்லாம் போகணுன்னா இருக்கும் இல்லைங்களா. அதே மாதிரி தான் இருக்குது. எனக்கு டிஃப்ரெண்ட்டே தெரில. ஏன்டா இந்தியாவிலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேறு ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் திரும்பி இங்கே இந்தியாவே காட்டுறாங்க அப்படின்ற மாதிரி தான் இங்கே இருக்குது. சத்தியமாக சொல்கிறேன் அப்படி தான் இருக்குது. இந்தியா மாதிரி தான் இருக்குது. வேறு டிஃப்ரென்ஸ் பெருசாக வந்து எனக்கு தெரியல. பட் ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாம் நீட்டாக க்ளீனாக ஆர்கனைஸ்டாக இருக்குது. இந்தியாவில் அந்த மாதிரி இருக்காது. அது ஒரு டிஃப்ரெண்ட் வந்து தெரியுது. அப்புறம் எல்லோரும் சிவிக் சென்ஸோடு பிஹேவ் பண்ணுறாங்க. மெயினாக சிட்டி டவுனு வில்லேஜ் எல்லாம் வந்து ஆர்கனைஸ்டாக நீட்டாக இருந்தால் மட்டும் போதாது. அதை வந்து மெயின்டைன் பண்ணணும். மெயின்டைன் பண்ணுறது யாரோட பொறுப்புன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஜனங்களோட பொறுப்பு தான். இதெல்லாம் பார்த்திங்களா, சைக்கிள் போகிறதுக்கு ஒரு லைனு, பெடஸ்ட்ரியன் வாக் பண்ணி போகிறதுக்கு ஒரு லைனு. அப்படி இருந்துட்டுமே கூட இங்கே சாப்பிட்டுட்டு இல்லை குப்பை கொட்டிட்டு அங்கேயே வந்து வெண்டிங் மிஷின் இருக்குது. அந்த வெண்டிங் மிஷின்லேருந்து எடுத்து சாப்பிட்டு குடித்து இங்கே கீழே போட்டு போயிட்டே இருக்கலாம்ல. பட் ஏன் அவங்க அது பண்ணுறதில்ல? நம்ம பண்ணுவோம். நம்ம என்னடானா போட்டோம் எல்லாமே அப்படி தானே குப்பையாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு நம்ம இது பண்ணிகிட்டே இருப்போம். எவ்வளோ குப்பையாக இருந்தால் கூட அங்கே குப்பை கொட்ட மாட்டேன். ஏன்னா ஒரு ஆள் போடலன்னா கூட அது நமக்கு ப்ளஸ் தானே. புரியுதுங்களா? ஒரு ஆள் போடாமல் இருந்தால் கூட அது ஒரு நல்ல ஒரு விஷயந்தான், நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான். அதுக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஆள் கொட்டாததால் இந்தியா மொத்தம் க்ளீன் ஆகிடும்னு வந்து நான் சொல்லலை. பட் ஆனால் சேஞ்ச் பிகின்ஸ் வித் யூ அப்படின்னு வந்து சொல்லலாம். உங்கள் கிட்டே இருந்து தான் அது வந்து பிகின் ஆகும். நிறைய பேர் வந்து இது வந்து புரிஞ்சுக்கிறது கிடையாது. இங்கே போடாமல் இருக்கட்டும், நானும் போடாமல் இருப்பேன். அவன் போடுறான் சரி நானும் போடுவேன். அவன் சிக்னல் க்ராஸ் பண்ணுறான் நானும் சிக்னல் க்ராஸ் பண்ணுவேன். இதெல்லாம் விட்டுருங்குங்க. உங்கள் கிட்டே இருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த மைண்ட் செட் வந்து நம்ம மாற்றியே தான் ஆகணும். இல்லைன்னா நம்ம எங்கேயும் டெவலப் ஆக முடியாது. பாருங்களேன், ஃபுல்லாக பச்சை பசேலுன்னு எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் போய் பார்க்கலாமா? வியூ வந்து காட்டுறேன் நான். நான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பேண்ட்டு இதெல்லாம் போட்டு வந்துட்டேன். சுத்தமாக பீச்சுன்ற பிளான் வந்து இல்லை. ஸோ அதனால தான் நம்ம இந்த மாதிரி வந்தது. கால் நனைக்கலான்னு பார்த்தேன். பட் இப்போ வந்து நனைக்கிறதுக்கு வந்து எனக்கு இதுவாக இல்லை. ஷூ போட்டிருக்கேன். ஸோ நனைக்கவும் முடியாது.
இங்கேயும் வந்து குப்பை இருக்குதுன்னு சொல்லி தான் ஆகணும். குப்பைன்னா ஃபுல்லாக குப்பைன்னு சொல்லலை, அங்கங்கே நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டே வாங்க. வந்து யாருமே இல்லை, மோஸ்ட்லி எல்லோரும் அந்த பக்கம் தான் இருக்காங்க. நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. ஸோ இது முடிச்சுட்டு எங்கே போகலான்னு பார்த்தீங்கன்னா, லைக் கண் வந்து கூசுது. ஸோ அதனால தான் நான் கண்ணாடி போடுற மாதிரி ஆயிடுச்சு. இது முடிச்சுட்டு நம்ம வேறு எங்கே நியர்பை ஏதாவது இருக்கா செக் பண்ணிவிட்டு அங்கே போகலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கேன். நாளைக்கு வந்து நம்ம யூனிவர்சல் ஸ்டூடியோ அங்கே வந்து என்னென்ன இருக்குது, கேபிள் காரு அது இது என்னென்னமோ இருக்குதுன்னு வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து நாளைக்கு விசிட் பண்ணலாம். இப்போ என்னடா இப்போ ஒரு 6000 எல்லோரும் சேவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு திரும்பி யூனிவர்சல் ஸ்டூடியோ அது இதுவும் போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த 6000 7000 நம்ம சேவ் பண்ணிட்டோம். இப்போ யூனிவர்சல் ஸ்டூடியோ போனால் அதுக்கு மேலே ஆகுமே அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, ஆகும் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் ஒரு நிமிஷம் இருங்க, அந்த ஃப்ளைட் போயிட்டோம். யூனிவர்சல் போனால் அதுக்கு மேலேயே ஆகும், இல்லைன்னு வந்து நான் சொல்லலை. மேபி ஒரு 7 to 8 கிட்ட வரும். எல்லாமே பார்க்கணுன்னு நினச்சோன்னா ஒரு 9 கிட்ட வரலாம், இல்லைன்னு சொல்லலை. அதில் நான் சேவ் பண்ணது வந்து இதுக்கு நான் ஏன் இது பண்ணுறேன்னா, அதில் வந்து மெயின்லி நமக்கு வந்து சஃபாரி, ஜூ, அப்புறம் வந்து வேறு என்ன சொல்லலாம், நைட் சஃபாரி, ஜூ, பேக் டு பேக்குங்க ஃப்ளைட் வந்து ஏர் ஏஷியா போகுது. அதான் சொல்கிறேன், நைட் சஃபாரி, ஜூ, அப்புறம் வந்து வேறு என்னமோ ஃபாரஸ்ட், ரெயின் ஃபாரஸ்ட் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அதெல்லாம் வந்து நமக்கு இப்போ பார்க்குற இதில் கிடையாது. நான் வந்து 2 நாள் 3 நாள் ஆல்மோஸ்ட் வந்து கார்டன்ஸு, ஃபாரஸ்ட்ஸு அப்படின்னு தான் பார்த்துட்ருக்குறேன். இங்கே வந்து அது மட்டும்தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், மோஸ்ட்லி அதுதான் இருக்குது. பெரிய ஆக்டிவிட்டீஸ் மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. துபாய்க்கு போனால் டெசர்ட் சஃபாரிக்கே திரும்பி போகிற மாதிரி அந்த மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. ஆனால் துபாயில் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஸ்கை டைவ் இருக்குது, என்ன சொல்லலாம், ஜெட் ஸ்கீ பண்ணலாம், வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, வாட்டர் ரைட்ஸ் இருக்குது. இங்கேயும் வந்து இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. வாட்டர் பார்க்ஸு, தீம் பார்க்ஸ் எல்லாமே இருக்குது தான், இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் துபாய் கொஞ்சம் டெசர்ட்டட் பிளேஸாக அப்படி இருந்தால் கூட, நல்ல டெசர்ட் பிளேஸாக இருந்தால் கூட நல்ல டூரிஸ்ட் அட்ராக்டிவ்ஸ் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் கொஞ்சம் எனக்கு வந்து துபாய் வந்து சீப்பாக ஃபீல் ஆகுது. இப்போ சிங்கப்பூரில் இருந்திருந்து இன்னொரு ஃப்ளைட் போகிறாங்க, சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ். சிங்கப்பூரில் இங்கே இருந்து எனக்கு வந்து இது வந்து ரொம்ப சீப்பாக ஃபீல் ஆகுதுங்க. இங்கே வந்து ஒரு ஹைலைட் பாருங்களேன். இப்போ நான் நிற்கிற பிளேஸ் படி பார்த்திங்கன்னா, நமக்கு ஸ்ட்ரைட்டாக சென்னை இருக்குது பாருங்கள், பார்த்திங்களா? அதுவே இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். அதுவே நான் எப்படி திரும்பினா டெக்கோங் ஐலாண்டு, அதாவது இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா ஒரு சம்திங் சைடு தான் வரும், டெக்கோங் ஐலாண்டு அப்படின்னு. அப்புறம் இப்படி திரும்பணுன்னா நம்ம வியட்நாம் சைடு திரும்பிட்டோம். பார்த்தீங்களா, ஒரே பிளேஸில் இருந்துக்கிட்டு மூணு பிளேஸஸ் போயிட்டோம். 3 கண்ட்ரிஸ் வந்து ஒரே பிளேஸில் இருந்து 3 கண்ட்ரிஸோட டைரெக்ஷன் மாற்றிட்டோம். அதுக்காக இந்தியாவிலேருந்து ஒரே பிளேஸில் இருந்துக்கிட்டு 3 டைரெக்ஷன் போக முடியாதா அப்படின்னு வந்து கேட்காதீங்க. நான் ஜஸ்ட்டு சொல்கிறேங்க, எதுக்கு கேட்டாலும் நீங்கள் இதை வந்து கமெண்ட் செக்ஷனில் போட்டுறாதீங்க. நான் போடாமல் இருக்கிறதுக்காக தான் மெயின்லி சொல்கிறது. நான் ஜஸ்ட்டு சொல்கிறேன். அந்த மாதிரி நம்ம ஒரு சைடு திரும்பும்போது ஒரு இது இருக்குது. இப்படிக்கா போயிட்டோன்னா நமக்கு ஃபுல்லாக வியட்நாமா அப்படி போயிடலாம்னு நினைக்கிறேன். ஆமாம், வியட்நாம் போயிடலாம். இப்படிக்கா போனீங்கன்னா அதான் சொன்னேன், அந்த ஐலாண்ட்ஸு, இந்தோனேஷியன் ஐலாண்ட்ஸு. தென் சம்வேர் இந்த பக்கத்துலேருந்து இப்போ கடல் வந்து அப்படிக்கா தான் இருக்குது. ஸோ கடலோட அந்த பக்கம் போனீங்கன்னா நம்ம சென்னை அந்த மாதிரி போயிடலாம். கடலோட அந்த பக்கம் அப்படிலாம் போனீங்கன்னா ஜோஹா பஹாரு என்னமோ சொல்லுவாங்களே, அதெல்லாம் கூட இப்படிக்கா போயிடலாம். அதுதான் இந்த மாதிரி இந்த ஒரே கடல்லேருந்து இவ்வளோ கண்ட்ரிஸ் வந்து போயிட முடியும். ஆனால் அது கூட ரொம்ப தூரம்லாம் கூட கிடையாது, பக்கம் தான், ரொம்ப தூரம்லாம் கூட கிடையாது. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. இதை வந்து நம்ம லேண்ட் பண்ணும்போதே ஃபுல்லாக போட்டு, ஷிப்பு இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும், கார்கோ கண்டெய்னர்ஸு இந்த மாதிரிலாம் நிறைய வச்சு கொஞ்சம் அந்த கடலில், அந்த ப்ளூயிஷ் கடலில் வந்து இதெல்லாம் நிற்கும்போது நமக்கு ஹைலைட்டாக எடுத்து காட்டும். பாருங்கள், யாரோ ஒரு மீன் பிடிச்சிருக்குறாங்க.
சின்ன மீனாக தான் இருக்குது. பட் ஓகே, பரவாயில்ல, பிடிச்சிருக்கானுங்க. இவர் ஏதோ பிடிச்சிருக்காரா, பிடிக்கல, இவர் பிடிக்கல. பட் ஆனால் இது ரொம்ப சின்ன மீனாக இருக்குது. இவங்க ஏன் இதை பிடிச்சிக்கிட்டு வீட்டுக்கு கொண்டு போயிட்டு சமைப்பாங்களா அப்படின்னு வந்து எனக்கு தெரியல. பட் மோஸ்ட்லி என்ன விஷயம்னு தெரியல எனக்கு. சண்டே என்டர்டைன்மெண்ட்டுக்காக பிடிக்கலாம் அப்படின்னு வந்து பிடிக்கிறாங்களான்னு வந்து தெரியல. இவர் என்னமோ இங்கே குழியாக தோன்றாரு. குழிக்குள்ளே ஏதாவது இருக்குமா அப்படின்னு வந்து தெரியல. இல்லைனா மீனுக்காக ஃபுட்டு மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணுறாரான்னு வந்து தெரியல. புரிய மாட்டேங்குது. ஏதோ சும்மா சின்னதாக தோண்டிகிட்ருக்காரு. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இவர் என்னமோ பண்ணுறாரு. இன்னொரு மீன் பிடிக்க போகிறாருன்னு நினைக்கிறேன், தெரியல. டூரிஸ்ட் வந்து இங்கே கம்மி தாங்க. பட் ஆனால் மேபி இந்த மந்த்து அப்படின்னு நினைக்கிறேன். டூரிஸ்ட் மந்தில் மேபி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆஸ் ஆஃப் நவ் வந்து டூரிஸ்ட் கம்மியாக தான் இருக்கிறாங்க இங்கே. லோக்கல்ஸ் இருப்பாங்கன்னு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன். மேபி ஈவினிங் டைம்ஸில் இருக்கலாம். இப்போ வந்து எல்லோரும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எங்கேயுமே வந்து ரொம்ப க்ரௌடெல்லாம் கிடையாது. இவங்க வந்து ஜஸ்ட் இங்கே ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. பார்க்கலாம், நீங்கள் எல்லோரும் இருக்காங்க. இவங்க பார்க்குறதுக்கு கொஞ்சம் இந்தோனேஷியன்ஸ் மாதிரி தான் இருக்கிறாங்க. இந்தோனேஷியா ஒரு ஐலாண்ட் வந்து இங்கேருந்து ஏதோ ஒரு ஐலாண்ட் பக்கத்தில் தான் இருக்குது. அங்கே பாருங்கள் என்ன பண்ணுறாரு அவர். இன்னொரு ஃப்ளைட் போகுது சிங்கப்பூர் ஏர்லைன்ஸோட. ஆமாம், A350 தான் போகுது. பாருங்கள், நம்ம அது பண்ணலாம் அப்படின்னு வந்து நினச்சிட்ருக்கோம். அது என்ன சொல்லுவாங்க தெரியலையே. என்ன ஏதோ சொல்லுவாங்க, அந்த இது லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டு தான் நம்ம பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், அது பண்ணிகிட்ருக்கிறாரு. இங்கே நம்ம இப்போ ஒரு ஸ்பாட்டுக்கு வந்து வந்திருக்கோம். இங்கே பாருங்களேன், என்னமோ இந்த ரைஸோட மூட்டை இருக்கும் இல்லைங்களா, அதை எடுத்து ஸ்டாக்காக பண்ண மாதிரி இருக்குது. என்னன்னு புரிய மாட்டேங்குது. கல்லா என்னமோ ஒரு இது தாங்க. மண் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பாருங்களேன், மண் போட்டிருக்காங்களா, அது மட்டும் கல் மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் இதெல்லாம் வந்து ஸ்டாக்காக பண்ணியிருக்காங்க. மண் போட்டு ஸ்டாக் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்னன்றது வந்து யாராவது தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சும்மா இப்படி இறங்கலாம். ஆமாங்க, இது என்னமோ சம்திங் மண்ணு தான் நினைக்கிறேன், தெரியல. பட் இதெல்லாம் கல். நான் வந்து இங்கே போகிறதுக்காக நான் நினைக்கல. ஃப்ளைட் போகுது, இன்னொரு ஃப்ளைட்டு. ஏதோ ஒரு ஃப்ளைட்டு போயிட்டே இருக்கும் போலங்க. ஆனால் நல்லா அருமையாக இருக்குது. ஏசியில் வந்த மாதிரி இருக்குது காற்று. பாருங்களேன். கைஸ், இப்போ நம்ம வந்து பீச்செல்லாம் பார்த்து முடிச்சுட்டோம். ஸோ இப்போயுமே இங்கேருந்து கிளம்புறது தான் நெக்ஸ்ட்டு. நான் போயிட்டு கிளம்பி இங்கேருந்து லிட்டில் இந்தியா போயிட்டு ஏதாவது ஃபுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எங்கே போகலாம் அப்படின்றது வந்து அப்படியே ஆன் தி வேல பிளான் பண்ணிட்டு போகலாம். பேஸ் ஆஃப் நோ இங்கே முடிச்சிட்டோம். சாப்பிட்டுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். 3 hours later. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிங்கப்பூரோட மெர்லைன் அப்படின்ற ஒரு பார்க்கில் தான் இருக்கும். மெர்லைன் பார்க் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நமக்கு அந்த கடல் இப்போ வந்து அப்படியே நம்ம அன்றைக்கி அங்கே போனோம் இல்லைங்களா, அங்கேருந்து கூட நம்ம இந்த வியூவை வந்து பார்த்தோம். இதோட மெர்லைன் இன்றைக்கி வந்து இங்கே தான் வந்திருக்கோம். நம்ம பீச்சுக்கிட்ட சாங்கி பீச் போனோம். அப்புறம் வந்து சாங்கி பீச்சிலேருந்து பை வாக் ஒரு 2.5 கிலோமீட்டர்ஸ் இருந்தது ரூமில் இருந்து. பை வாக்கு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு பை வாக் வந்தாச்சு. இப்போ இந்த இது பார்த்த உடனே அப்புறம் வந்து புக்கீஸாக ஏதோ இருக்குது, புக்கி ஸ்ட்ரீட் அப்படின்னு வந்து இருக்குது. நம்ம திரும்பி அந்த பக்கம் தான் போனோம். அந்த பக்கம் போகணுன்னா அந்த புக்கி ஸ்ட்ரீட் அப்படின்னு வந்து இருக்குது. அந்த புக்கி ஸ்ட்ரீட்டில் என்ன இருக்குது, என்ன ஃபேமஸ் அப்படின்றது கூட நான் காட்டுறேன். என்ன ஃபேமஸ்ன்றது வந்து எனக்கு தெரியல. நான் வந்து நெட்டில் பார்த்தது தான். அது வந்து என்னென்ன கிடைக்கிது, என்னென்ன எப்படிலாம் இருக்குது அங்கே ப்ரைஸஸ்ஸு அப்படின்றது கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் ஜஸ்ட் இந்த வியூவை மட்டும் என்ஜாய் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குது. இன்றைக்கி சண்டேன்றதால க்ரௌட் அதிகமாக இருக்குங்க. ஸோ கண்டுக்காதீங்க, நிறைய க்ரௌட் இருக்குது இன்றைக்கி. எப்போவுமே இருக்கிறத விட கொஞ்சம் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்ம சண்டே வந்திருக்கக்கூடாது. நான் ஏன் இன்றைக்கி வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் இங்கே வந்து இந்த பக்கம் வந்து நான் வரப்போகிறது கிடையாது. ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்தேன். இன்றைக்கி வரலன்னா திரும்பி எப்போ வர முடியும்னு வந்து எனக்கு தெரியல. இனிமேல் இந்த ட்ரிப்பில் வந்து நம்ம இந்த பக்கம் வரப்போகிறது கிடையாது. நம்ம எல்லாம் முடிச்சுட்டு இந்த ஹார்பர் சைடு போயிடுவோம். நம்ம எக்ஸிட் பண்ணுறது, சிங்கப்பூர் எக்ஸிட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஹார்பர் சைடு தான்.
நான் இங்கே முடிச்சுட்டு நான் அந்த புக்கி ஸ்ட்ரீட் போயிட்டே இருக்கிற வழியில் நான் கண்டினியூ பண்ணுறேன். ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நான் அங்கே காட்டுறேன். சரி வாங்க நம்ம இங்கேருந்து போகலாம். இப்போ சிங்கப்பூர்லேருந்து யாராவது பார்க்குறீங்கன்னா ஒரு பெஸ்ட் டைம் டு விசிட் சிங்கப்பூர் எப்போ அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லைன்னா எனக்கு பர்சனலாக டிஎம் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில். நான் தெரிஞ்சுக்கிறேன், எனக்கு வந்து கரெக்டாக தெரியல. பட் ஆனால் க்ரௌட் இருக்கக்கூடாதுங்க. க்ரௌட் இருக்கக்கூடாது, பெஸ்ட்டு டைமாக இருக்கணும், நல்ல வெதராக இருக்கணும். அது எப்போ அப்படின்றது வந்து உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிருந்தால், சிங்கப்பூரில் இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ஏரியா வந்து எனக்கு நைட் டைமை விட ஈவினிங்கில் இன்னும் கொஞ்சம் பிடிச்சிருக்கு. நைட் டைமில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஃபுல்லாகவே வந்து கோல்டு கலரில் லைட் இருக்கும் இல்லைங்களா, வார்ம் லைட்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, அந்த லைட்ஸ் போட்டுடுறாங்க. அது போடுறதால சிட்டி வந்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ரிச்சாக தெரிஞ்சாலும் பிரைட்டாக வந்து தெரிய மாட்டேங்குது. ரிச்சாக தெரியுது, ஆனால் பிரைட்டாக தெரிய மாட்டேங்குது. துபாய் மாதிரி பிரைட்டாக கொஞ்சம் நல்லா ஆக்டிவாக தெரிய மாட்டேங்குது, ரொம்ப டல்லாக இருக்குது. ஸோ இவங்க வந்து அதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணி ஒயிட் போட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கோல்டு ஃபுல்லாகவே கோல்டு போடுறதால என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மேலே ரொம்ப டிம்மாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதோ அந்த உள்ளெல்லாம் வந்து நேற்று நடந்து தான் போனேன், அதெல்லாமே வந்து ஃபுல்லாகவே வந்து கோல்டு தான் போட்டு வச்சுருந்தாங்க, அந்த வார்ம் தான் போட்டு வச்சுருந்தாங்க. அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் போரிங் சென்சேஷன் வந்து வருது. அப்படி வராமல் இருக்கணுன்னா இவங்க வந்து அந்த வார்ம் எடுத்துகிட்டு நல்லா பிரைட்டாக கொஞ்சம் ரிச்சாக காமிச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். சரி ஓகே, நம்ம வாக் பண்ணிகிட்டே போகலாம். ஐயோ இங்கே என்னென்னலாம் காமெடி பார்க்கணுன்னு வந்து தெரியல. ஒரு ஆள் போயிட்டே இருக்கிறாங்க, இன்னொரு லேடி வந்து வந்துகிட்டே இருக்காங்க. இந்த ஆள் என்னடான்னா ஒரே சைட்லேயே கண்ணு ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு, இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்க மாட்டாரு. அப்படியே அந்த லேடி கூட வந்துட்டாங்க, சரி அவன் நிற்பான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு மேலே போயிட்டு மோதிட்டு சாரின்றாரு. காமெடியாக இருக்குதுங்க இதெல்லாம் பார்க்கும்போது. கொஞ்சம் அப்பப்போ வெளியிலலாம் வர்றப்போ ஏதாவது ஒரு சம்பவம் பார்த்துட்டே இருக்கலாம், அது பார்த்து நம்ம சிரிச்சுட்டே இருக்கலாம். பார்த்து சிரித்தோமா இருக்கணும், அதை வீடியோ எடுத்து போடணும் அப்படின்னா அவ்வளோதான் காலி. நம்ம பார்த்தாங்கன்னா யாராவது பார்த்தாங்கன்னா. ஸோ இப்போ நார்மலாகவே இதெல்லாம் இப்போ நான் காட்டுறேன்னா மோஸ்ட்லி யூடியூப் கைட்லைன்ஸ் படி பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸ் கவர் பண்ணணும், எல்லாரோட ஃபேஸும். யார் யார் எப்படி வராங்கன்றது வந்து நமக்கு தெரியாது, யார் ஃபேமிலியில் இருந்து வேணாலும் கூட பார்க்கலாம். ஸோ மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் கவர் பண்ணி போடுறது பெஸ்ட் அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான். ஃபேஸ்லாம் கவர் பண்ணி போட்டோன்னா பிரச்சனை இருக்காது. பட் ஒரு ஃபேஸும் வந்து கவர் பண்ணணும் அப்படின்னா இப்போ ஏஐ டெக்னாலஜிலாம் வச்சு பண்ண முடியும். பட் ஆனால் 1 by 1 பண்ணணுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ அதனால் என்னென்னு பார்த்திங்கன்னா நமக்கு மோஸ்ட்லி அப்படியே போட்டுருவேன், இல்லைன்னா நம்ம பார்க்கலாம் எப்படின்றது வந்து அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. பார்த்து முடிச்சாச்சு. ஃப்ளோட்டிங் ஸ்டோர் வந்து நான் உங்களுக்கு காட்டல, ஆப்பிளோட ஃப்ளோட்டிங் ஸ்டோர் வந்து அங்கே இருக்குது. அது வந்து நம்ம போயிருந்தோம் அன்றைக்கி நான் வீடியோ எடுக்கலை. அன்றைக்கி அந்த கார்டன்ஸ் பை தி பை போயிருந்தோம் இல்லைங்களா, கார்டன்ஸ் பை தி பை இல்லை சாரி, நம்ம அன்றைக்கி சூப்பர் ட்ரீ அப்சர்வேஷனும் அப்புறம் வந்து லாஸ்ட் டைம் வந்து முந்தானத்து வந்து அங்கே போயிருந்தோம் மேலே. அங்கே போயிட்டு திரும்பியும் வந்து கீழே வந்துட்டு நாங்கள் வந்து போயிருந்தேன், ஆப்பிள் ஸ்டோருக்கு வந்து போயிருந்தேன். அது வந்து நான் எடுக்கலை. நான் திரும்பியும் மேபி இங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி டே வந்து நான் போவேன். நான் அப்போ போகிறப்போ வந்து நான் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நம்ம இப்போது புக்கீஸ் வந்துட்டோம், பார்க்கலாம். நீங்கள் அங்கேருந்து ஃபுல்லாகவே நடந்து வந்துட்டேன் நான். அந்த மெர்லைன்லேருந்து புக்கீஸ் வரைக்கும் நடந்தே வந்துட்டேன் நான். 2 கிலோமீட்டர் சம்திங் இருக்கும். நான் டெய்லி ஒரு 15 கிலோமீட்டருக்கு மேலே நடக்கலைன்னா முடியாதுன்ற மாதிரி ஆகிப்போச்சு. இப்போது உள்ளே போய் பார்க்கலாம் இந்த புக்கீஸ் எப்படி இருக்குது என்னன்றது. எப்படி இருக்குன்னு வந்து நான் உங்களுக்கு காட்டிகிட்டே வரேன் வாங்க. சம் மால்ஸில் வந்து உள்ளே எடுக்க அலோவ் பண்ண மாட்டாங்க.
பட் ஜஸ்ட் ட்ரை. இங்கே வந்து பொம்மைலாம் நல்லா சூப்பராக போட்டிருக்காங்க, பூனை பொம்மை. இங்கே எல்லாம் சீப்பாமா. எங்கள் அக்கா கூட வீடியோவில் பார்த்துட்டு சொன்னாங்க, என்னடா அப்படி சீப்பாக இருக்குது நான் பார்க்குறது. பாருங்கள் நீங்கள். இது வந்து ஏதோ ஒரு மாலுன்னு நினைக்கிறேன். புக்கிஸ் ஸ்ட்ரீட்ன்றது வந்து செப்பரேட்டாக இருக்குது. இது வந்து மால் தான். ஒரு ஸ்ட்ரீட்டாக நம்ம பார்க்கலாம். எப்படி எங்கே ஸ்ட்ரீட் அப்படின்னு எனக்கு தெரியல சுத்தமாக. பாருங்கள், இப்படி தான் போட்டிருக்காங்க. சரி, போய் பார்க்கலாம் நம்ம எப்படி எங்கேன்னு. ஏங்க அந்த புக்கி ஸ்ட்ரீட்டுன்றது வந்து ஆக்சுவலி இது கிடையாதுங்க. நம்ம காமிச்சோம் இல்லைங்களா, அது வந்து மாலு. அந்த மாலில் இருந்து பாருங்களேன், இந்த புக்கிஸ் ப்ளஸ் அப்படின்னு வந்து இருக்குது. இந்த புக்கிஸ் ப்ளஸில் இருந்து வெளியில் வந்துடணும், மேலே ஏறி வெளியில் வந்துடணும். எலிவேட்டர் அப்படியே ஏறின உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக அப்படியே வந்துடுங்க. ரைட்டோ இல்லை பேக் சைடோ போயிடாதுங்க. எலிவேட்டரோட பேக் சைடு மேலேக்கு இப்படி அப்பு இது மாதிரி வந்துட்டு அப்படியே போயிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இது பார்க்க முடியும். கரெக்டாக ஒரு போர்டு வந்து போட்டிருக்காங்க, புக்கி ஸ்ட்ரீட் அப்படின்னு வந்து. நம்ம இப்போது உள்ளே என்ட்ரு ஆகிறோம். வீடியோ எடுக்க முடியுமா இல்லையான்னு வந்து தெரியல. இங்கே என்னென்ன இருக்குதுன்னு வந்து தெரியலையோ. லேடிஸ் ஐட்டம்ஸ் தான் இருக்கும் போல். பாய்ஸ் யாருமே வரல, யாருமே இல்லைங்க. பாய்ஸ் மோஸ்ட்லி இல்லை, ஃபுல்லாக லேடிஸ் தான் நினைக்கிறேன். இல்லை, தேவையில்லாமல் வந்து மாட்டிக்கிட்டோம் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இங்கே லேடிஸ் தான் இருக்காங்க, பாய்ஸ் இல்லவே இல்லை, ஃபுல் லேடிஸ் தான். எடுக்க முடியுமான்னு தெரியல. எங்கள் அக்காங்களை என்ன பண்ணுறதுன்னே தெரியல. நானே ஒரு இன்ட்ரோவர்ட்டு. என்னை கொண்டு போயிட்டு அங்கே போடா இங்கே போடான்னு வந்து சொல்லுவாங்க. அப்பா, இவனுங்களை பார்த்தா தான்டா தைரியமாக இருக்குன்னு எனக்கு. அப்போ எனக்கு கொஞ்சம் தைரியம் வந்துச்சுரா. ஓடா சாமி. ஆனால் சுத்தமாக ஒரு பையன் கூட இல்லைங்க. ஒரே ஒரு பையனாவது இருப்பான்னு நினச்சா ஒரு பையன் கூட இல்லை. ஃபுல்லாக பொண்ணுங்க இருக்காங்க. என்ன இந்த மசாஜு, அப்புறம் வந்து இந்த பெடிக்யூரு மேனிக்யூர்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க இல்லைங்களா, அதான் பண்ணிகிட்ருக்காங்க. நான் பயந்துடுறேன் கொஞ்சம் நேரம். லேடிஸ்க்கு மட்டும்தான் போல. நான் தேவையில்லாமல் எல்லோரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. என்னடா எங்கள் பையன் வந்துட்டான், இந்த லேடிஸ் செக்ஷன் தானே, என்ன பையன் வந்துட்டான் அப்படின்ற மாதிரி. நான் பயந்துட்டேன் கொஞ்சம் நேரம். எங்கள் அக்காங்களுக்கு இருக்குது. எப்பா, மேலே இருந்தானடா காட்டியிருந்தீங்க, மோர் ஷாப்ஸு மேலே அப்படின்னு போட்டிருக்கான். அப்புறம் நான் ஏன்டா கீழே போகிறேன். ஐயோ, லெவல் 2ல் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். மோர் ஷாப்ஸ் அப்புன்னு போட்டிருக்கான். லெவல் 2 வந்துடனே பாருங்கள். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரூமுக்கு வந்துவிட்டோம். நான் அதிகமாக வந்து வேறு ஒன்றுமே எடுக்கலை அங்கே போயிட்டு வீடியோஸு. ஜஸ்ட் அந்த ஒரு சின்ன ஏரியா தான் இருந்தது, வேறு ஒன்றுமே கிடையாது. ஒரு பூமாலேருந்து ஒரு ஹேட் மட்டும் வாங்கினேன். இது ஒரு $30 ஆகிருக்கும். $30 கிட்டத்தட்ட சம்திங் வருது. ஐயோ, ஒரு 1000க்கு மேலேயே வரும். ஒரு 2000, ஒரு $15 1100 சம்திங் வருதுன்னா அப்போது ஒரு 2000 சம்திங் வருதுங்க. 2000 3000 சம்திங் வருது. இது பேக்ஸ் வந்து வீட்டில் நான் அங்கே வீடியோ கால் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் அதிகமாக vlog எடுக்க முடியல. ஸோ அங்கே பார்க்குறதுக்கும் பெருசாக ஒன்றும் இல்லை, ஃபுல்லாக லேடிஸாக இருந்ததால் நம்ம வந்து அவங்கள கவர் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து எடுக்கலை. ஏன்னா லேடிஸ் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்கள எல்லாருமே வந்து கவர் பண்ணிவிட்டு இங்கே கேமரா பிடிச்சிட்டு போனால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுக்கலை. ஸோ அதுதான் இந்த வீடியோவோட ஒரு இது. ஷாப்பிங் மட்டும் சின்னதாக பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ என்ன இன்னும் ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஃபுட்டு வரும். சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு நாளைக்கு மார்னிங் வந்து நம்ம எங்கே போகிறோன்னு வந்து நான் இந்த வீடியோ சொல்லியிருப்பேன், ஃபஸ்ட்லேயே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ, அதாவது இப்போ இனிமேல் வரப்போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் சத்தியமாக சொல்கிறேன், உங்களுக்கு சூப்பர் என்டர்டெயின்மெண்ட் ஒரு vlog-ஆக இருக்கும் நெக்ஸ்ட்டு வரப்போகிற வீடியோ, நாளைக்கு வரப்போகிற வீடியோ.
ஸோ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் ஆல்வேஸ் ஃப்ரீ தாங்க. அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து ஃப்ரீ தான். காசெல்லாம் கிடையாது. இந்த லைக்கும் ஷேரும் பண்ணுறது தான் நீங்கள் பண்ணுற எனக்கு பெரிய சப்போர்ட்டு. ஸோ வியூவர்ஸ் எல்லாருமே, பார்க்குறவங்க எல்லாருமே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் அடிங்க. கமெண்ட் செக்ஷனில் என்ன பிடிக்கல, இன்கேஸ் பிடிக்கல, இந்த வீடியோ பிடிக்கலன்னா எதுக்கு பிடிக்கல அப்படின்ற ஒரு ரீசன் கூட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. கமெண்ட் பண்ணிவிட்டு டிஸ்லைக் கொடுத்துக்கோங்க, நோ ப்ராப்ளம். ஓகே, இந்த வீடியோவை வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ் அண்ட் பாய்.